ஐயா, சொல்லுங்கள். என் புருஷன் எங்கய்யா? என் புருஷனை பார்க்கணும். ஏன் பதட்டப்படாங்க, இரு அமைதியாக இருங்க முதல்ல. ஐயா வரேன். தள்ளிப்போங்க. வணக்கம் சார். என்ன எங்க கூட்டம்? சார், மாணிக்கம் அடிச்சு வெளியே அனுப்பியா? ஐயா கோவத்தில் இருக்காங்கம்மா, போயிட்டு பரவாங்கம்மா. உனக்கு அப்பயே சொன்னல, உனக்கு அவ்வளோ திமிரு இல்ல. இன்னைக்கு ஒரே நாள்ல நினைச்சோம்னா உன் திமிரு பூரா இறக்கிடுவேன். நான் நினைச்சோம்னா உன்னை இங்கே இப்பயே போட்டு போயிட்டு இருக்க முடியும். ஆனா துப்பாக்கி வேலை இல்லாம போயிடும். இருல, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். நான் உன்னை வந்து பார்த்துக்கிட்டேன். கான்ஸ்டபிள், தூக்கி உள்ள வை. ஓகே சார். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் ஐயா, வக்கீலையா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஐயா. என்னாச்சுமா? ஐயாவை பார்க்கணும்யா. கியூ? கேஸ் விஷயமா பார்க்கணும்யா. ஐயா இப்போ கேஸ்லாம் எடுக்கிறது இல்லைம்மா. ஜாவ். வந்தது தெரியும், போவது ஐயா அப்படி சொல்லாதுங்க ஐயா. என் பொண்ணும் போயிட்டா, என் புருஷனும் இல்லைன்னா நாங்க நடுத்தருவுக்கு வந்துருவோம் ஐயா. இல்லைம்மா, ஐயா இப்போ கேஸ்லாம் எடுக்கிறது இல்லை, நீங்கள் போங்க. அவங்கள உள்ள வர சொல்லு. ஓ மேடம், ஐயே வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. ஐயா, எங்க வீட்டுக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிடுங்க. உட்காருங்கள். மாணிக்கம் தன் மகள் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஆணவ கொலை செய்ததாக வழக்கு. மாணிக்கம்.
என்னம்மா என்னாச்சுமா இந்த மாதிரி மூச்சரைச்சு ஓடியார? நான் என்னாச்சுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்ப்பா. அம்மா சந்தோஷமா. மேல உள்ள சூரியனும் கீழே உள்ள மண்ணும் தான் நம்ம கடவுள். அது ஒரு நாளும் நம்மளை கைவிடாதுமா. ஆமாப்பா. வாமா போலாம், நம்ம சாமிக்கு நன்றி சொல்லலாம் முதல்ல. சரிப்பா. என்ன மாணிக்கம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கல? என்ன விசேஷம்? பாஸ் ஆயிட்டேன் அங்கிள். அப்படியா? பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம். அங்கள் காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. உங்க அப்பா உங்களுக்காக கஷ்டப்பட்டது வீண் போகல, அப்படி ஆமா சொல்லு. அங்கிள். சரி வா மாணிக்கம். அங்களுக்கு ஒரு டீ கொண்டு வாமா. சரிப்பா. அப்புறம் அடுத்தது மாணிக்கம், அடுத்தது என்ன பண்ண போற? எப்படியாவது அவளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும். அது போதும் சுபு எனக்கு. அப்பா இந்தாங்க. டாக்டர் படிப்புக்கு ரொம்ப செலவாகுமே, பணத்துக்கு என்ன பண்ண போற? ஆண்டவன் இருக்கான், அவன் கைவிட மாட்டான். என் தகுதிக்கு மேலே முயற்சி செய்வேன். கண்டிப்பா உன்னால முடியும். எனக்கு தெரியாதா என் நண்பனை பற்றி? உனக்கு என்ன உதவி வேணுமெல்லாம் என்கிட்ட கேளு. நான் இருக்கேன்னு உன் நண்பன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி சுபு, சொன்னது போதும், ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ இந்த பெரிய டாக்டர் ஆகணுமா? சரிப்பா. இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணுமா? சரி. அதுதான் இது ஆசை அந்த அப்பாவுக்கு. கண்டிப்பாப்பா. ஹாய் ரூபா. ஹாய் லதா, எப்படி இருக்க? இதான் எங்க அப்பா. ஹாய் அங்கிள், இதான் என் அப்பா. ஹாய் அங்கிள். வணக்கம்மா. அட்மிஷன் என்ன ஆச்சு? எனக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டு. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படாத, 60% எடுத்து எனக்கே கிடைச்சிச்சுன்னா உனக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஆமா. தேங்க்ஸ் ரூபா. சரி நான் வரேன். ஓகே ஓகே. பாய் லதா. பாய். பாய் வாங்கப்பா. சரிம்மா. உள்ள வரலாமா ஐயா? வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. சொல்லுங்க. என் மகா 90% மார்க் எடுத்திருக்கா ஐயா. எப்படியாவது அவளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் ஐயா. அதுதான் என் லட்சியம் ஐயா. அப்படியா? அந்த மார்க் ஷீட்டை கொடுங்க. பிரமாதம். பிரமாதமான மார்க் எடுத்திருக்காங்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கட்டாயமாக சீட்டு கிடச்சிக்கிடும், கவலைப்படாதீங்க. இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் நிறைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை ஆயிரும். அப்பா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஃபீஸ். இங்க பாருங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு பணமா? இவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கேயா போவோம்? நான் ஒரு சாதாரண விவசாயி. சார், இப்ப வந்தாங்கல்ல அந்த பொண்ணு ரூபா, அங்கேயும் கூட படிச்சவங்க தான். அவளுக்கு 60% தானே வந்துச்சு. ஆனா அவளுக்கு இவ்வளவு ஃபீஸ் இல்லையே.
அந்த பொண்ணோட 3 மடங்கு ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகம்பா. என்னம்மா சுத்தம் விவரம் இல்லாமல் பேசுகிற? அந்த அந்த பெண்ணுடைய சமுதாயம் என்னன்ட்டு நீங்கள் கேட்டிங்களா? மாணிக்கம் ஐயா, அந்த பெண்ணுடைய சமுதாயத்துக்கு அவ்வளோதான் பணம் கட்டணும். உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் இவ்வளோ கெட்டியே ஆகணும். இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. உங்க காலில் வேணாலும் உழுதும் ஐயா. எப்படியாவது என் மகளை டாக்டர் ஆக்கணும் ஐயா. அல்லது கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிரையா. உட்காருங்க உட்காருங்க. என்னையா சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் பேசுகிறீங்க? இவ்வளவு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே. மிச்ச பணத்தை நானா என் கையில் இருந்தால் கட்ட முடியும். இதில் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சால் கட்டுங்க, அப்படிலாட்டா நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்காங்க. வேண்டாம்ப்பா, விடுங்க. வேற ஏதாவது படிச்சுக்கிடுறேன்ப்பா. சரியா, நாங்கள் போயிட்டு வாங்க. இந்தாங்க உங்கள் ஃபைல். இவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் படிக்க வேண்டாம்ப்பா. என்ன மாணிக்கம், போன வேலை முடிஞ்சதா? மகளுக்கு அட்மிஷன் கிடைச்சதா? இந்த ஜாதியில் பிறந்தது குற்றமாப்பா? என்ன வளர்ற? உலகமே வேக்கிற ஜாதியில் பிறந்திருக்க, பெருமைப்படு. குத்தமா குத்தம்? என்னையா சொல்ற? பின்னென்ன சுபு, இவ்வளோ லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? 50% மார்க் எடுத்த குப்பம் அவளுக்கு 3 லட்சம், 90% மார்க் வாங்கின என் மகளுக்கு 7 லட்சம். என்னையா நியாயம்? ஆமா மாணிக்கம், தெரியாத உனக்கு? எந்த உலகத்தில் இருக்க? அவங்க ஜாதிக்கு அப்படிதான். என்ன சுபு, நீயும் அவங்கள மாதிரியே பேசுறிய? அவங்க இந்த வானத்துல இருந்தா வந்தாங்க? அப்படி இல்லை மாணிக்கம். அந்த காலத்துல 200 வருஷத்துக்கு முன்னால ஆதிக ஜாதிக்காரங்களை அவங்கள படிக்க விடாம அடிமையாக்கி வச்சிருந்தாங்களாம். அடிமையாக்கி வச்சிருந்தாங்க, அதனால அரசாங்கம் இந்த சலுகை கொடுத்துருக்கு. என்னது, 200 வருஷத்துக்கு முந்தி படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்களா? இப்போ என் பிள்ளைல என்ன பாவம் பண்ணிச்சுப்பா? இன்னைக்கு என் பிள்ளைல படிக்க விடாம இருக்கிறது என்ன நியாயம்? உன் பிள்ளைய படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா மாணிக்கம்? படிக்க வையேன். என் பிள்ளைய எப்படி படிக்க வைக்க? ஒருவேளை அவனை மாதிரி அரசாங்க வேலையில் நான் இருந்தா பரவாயில்ல. நான் ஒரு சாதாரண விவசாயி. அவன் பிள்ளைக்கு 3 லட்சம், என் பிள்ளைக்கு 7 லட்சம். எப்படி முடியும்? நீயே சொல்லு சுபு. இரநூறு வருஷத்துக்கு முன்னால் யார் தான் அடிமை இல்லை? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னால் அடிமையாக தான் இருந்தாங்க. இவன் இவங்கள படிக்க விடாமல் செய்தானோ அவன் கல்லறையில் போய் முட்ட வேண்டியதானே? எங்கள் தாத்தா படிக்க வேண்டாம்னு சொன்னானா? எங்கள் அப்பன் படிக்க வேண்டாம்னு சொன்னானா? இல்லை நான் தான் படிக்க விடாமல் தடுத்தானா? என் பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சு இப்படி படிக்க விடாமல் அநியாயம் பண்ணுறாங்களே? என்ன பண்றது மாணிக்கம்? இந்த அரசியல் சட்டமும் அரசாங்கமும் ஒரு சில ஜாதிக்காவே ஃபேவர் பண்றது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. யோ ஐயரே, நான் போகிறான் பாரு. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ப்ளஸ்ஸரில் போகிறான். நான் பிகாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஹெச் கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கேன். என் மாமன் இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை சொல்ல, கடைசியில் படிப்பும் திறமையும் இருந்து ஹெச் கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட எவ்வளோதான் இருக்கு? சுபு, ஒரு 3 லட்சம் என்கிட்ட இருக்கு. நான் மீதியே தரேன் உனக்கு. உன் மகள் படிப்புக்காக உதவட்டும். வேண்டாம்ப்பா, போதும்ப்பா, நீ சொன்னதே போதும். அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. நான் தரேன் உனக்கு. நான் உன் நண்பன்.
சுபு, இந்த நன்றியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் சுபு. இதுக்கு எப்படி கைமாறு செய்ய போகிறேனே தெரியலையே சுபு. இந்த நன்றி கடன் என்ன செய்தாலும் தீராது. யுவரானர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் மாணிக்கம் என்பவர் எனது கட்சிக்காரராகிய லதாவின் கணவராகிய ரஞ்சித்தை ஆணவ கொலை செய்ததாக அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். ஆகையால் சாட்சிகள் எதுவும் தேவையில்லை. எனவே அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சட்டத்திற்கு கண்கள் இல்லை. குற்றத்தை ஒப்புக்கொண்ட குற்றவாளிக்கு தண்டனையும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத குற்றவாளிக்கு விடுதலை அளித்து தீர்ப்பு கூற முடியாது. குற்றத்திற்கான காரணத்தையும் ஆதாரத்தையும் குற்றம் செய்ய தூண்டியவர்களும் கண்டறிந்து அதற்காக தண்டனை வழங்குவதுதான் நீதிமன்றத்தின் கடமை. அதனால் இந்த குற்றத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாக திகழும் மாணிக்கத்தின் மகளான லதாவிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். லதா, 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் உண்மை இல்லை. தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? லதா. உங்க வயது என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? 19 வயசு. 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் போது தான் ரஞ்சித் கூட கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சது யாரு? எல்லாமே எங்க அப்பா தான். ரஞ்சித் எத்தனை வருஷமா தெரியும்? 6 மாசமா தெரியும். உங்களுடைய அப்பா அம்மாவை எத்தனை வருஷமா தெரியும்? 19 வருஷமா தெரியும். 5 அறிவுள்ள நாய்க்குட்டிக்கு ஒரு நாள் பிஸ்கட் போட்டாலும் வாழ்நாள் முழுவதும் நம்ம எங்க பார்த்தாலும் வாலாட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா 6 அறிவுள்ள நீங்க பெத்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி 19 வருஷமா வளர்த்த தாய் தோப்பனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியேறி ஆஃப்டர் ஆல் ஒரு 5 நிமிஷம் இன்பத்துக்காக 6 மாசம் பழகின இந்த வெம்பட்ட கூட ஓடி போயிட்டிய. இது உனக்கு உன் தாய் தோப்பனுக்கு செய்த துரோகமா தெரியல? சொல்லுங்க லதா. இல்ல, அப்படி இல்ல. நாங்க காதலிச்சோம். ஆனா வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். எதற்காக உங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க? அவங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி. அதனால வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. உனக்கு அவன் வேறு சாதி என்பது காதலிப்பதற்கு முன்பே தெரியாதா? அல்லது உன் சாதிக்கார ஆண்களிடம் ஆண்மை இல்லை என்று நீ அவனை தேடினாயா? அல்லது அவன்தான் அவன் சாதிக்கார பெண்களிடம் பெண்மையே இல்லை என்று உன்னை நாடினானா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பெண்ணென்று கூட பாராமல் தேவையற்ற கேள்விகளை கேட்கிறார். வழக்கென்று வந்துவிட்டால் யுவர் ஆனர், வழக்கென்று ஒன்று வந்துவிட்டால் குற்றவாளி கூண்டில் ஏறிய பின்பு வழக்கறிஞர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்துதானே ஆக வேண்டும். ப்ரொசீட். சொல்லுங்க லதா. அப்படி இல்ல. முதல்ல அவங்க என்னோட ஜாதினி தான் சொன்னாங்க. பிறகுதான் வேற ஜாதினி தெரிஞ்சது. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உன் கணவர் என்ன படிச்சிருந்தார்? அவங்க காதலிக்கும் போது 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா மச்சி, யாரா அவ? செம்ம அழகா இருக்கா. ஆமாடா, செம்ம அழகா இருக்கா. யாரா அவ? அவளை பார்க்காதீங்கடா. அவள் வேற ஜாதி, வேற ரகம்.
பாவுண்டா அவங்க ஐயா அவளை கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவள் ஏற்கனவே 2 பேரை செருப்பாலே அடிச்சிருக்கா. அவளாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாடா. என்ன சொன்ன? செட் ஆக மாட்டாளா? உனக்கா எனக்கா? அவ எப்படியாப்பட்ட பேரழகையா இருந்தாலும் இந்த ரஜினிக்கு முன்னால அவ என்ன இருந்தா என்ன, அதான் டாக்டர்னு சொல்லிட்டியே. இவன் திருந்த மாட்டான். என்ன சொன்ன? வேற ஜாதியா? அதான் டாக்டர்னு சொல்லிட்டியே. இவளை மடக்கியாச்சுன்னா வாழ்க்கையின் பயணம் ரொம்ப சுமூகமாக இருக்கும். இப்போ பாரு மச்சி, வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை. அவள் உனக்கு அடங்க மாட்டா, அவள் வேற ரகம். நான் பல ரகத்தை பார்த்தவன். அடங்காதவளை அடக்கிறது தான் இந்த ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. பாரு இப்போ. போங்கடா. சே, திருந்த மாட்டான். என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்த பூ உங்க தலையிலிருந்து விழுந்துச்சு. இது உங்க பூ தானே? இல்லையே. இல்லைங்க, இந்த பூவை உங்க தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பூவுக்கு தாங்க பெருமை. வச்சுக்கோங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அது வாங்கி போனோம். காட்டு வழி போற புள்ள கவலைப்படாது. எவ்வள ஏய் எவ்வள நெல்லு. எவ்வளோ சொல்கிறோம்ல, நெல்லு. எவ்வளோ ஷீ தூ. அடி ஏ அடி ஹே மனம் நில்லுனா நிக்காதடி. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எதுக்கே நிழல் மாதிரி பின்னாலே சுத்திட்டு இருக்க? அதான் நீயே சொல்லிட்டியே உன் நிழலுன்னு. வாழ்க்கை முழுதும் உனக்கு நிழலா இருக்க ஆசைப்படுறேன். முதல்லவன் தரத்தை பாரு. உன் தரம் என்ன, ஏன் தரம் என்ன? எனக்கு நிழலா இருக்கிறத விட உங்க அம்மாவுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நிழலா இரு. அதான் உனக்கு நல்லா இருக்கும். ஆன்டி அடி தரத்தை பத்தி பேசுற, உன்னை எப்படி அலைய விடுறேன் பாரு. ஏ லதா, நில்லு. நில்லுங்கிறம்ல, நில்லுடி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். விடு, ஒரு தடவை சொன்னா புரியாதா? பொறுக்கி நாய லூசு. எனக்கு நீ வேணும், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். செத்து தொலை. வாழ்த்துக்கள் மச்சான். சே, அவன் தான் அப்பே சொன்னால அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு. இவ்வளோ கேவலப்படுத்திடல உன்ன. சே, நீ மூணாவது மச்சான். கலவணித்தனத்தில் மடக்கலான்னு பார்த்தேன். இனி கரிசனத்தில் அவளை மடக்கி காட்டுறேன். வாழ்த்துக்கள் மச்சி, நான் இருக்கேன்.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க தான் லதாவா? ஆமா, நீங்க யாரு? நீங்க தான் உலகம்னு நினைச்சு சுத்திட்டு இருந்தான். நீங்க கூட அவங்கள செருப்பால அடிச்சீங்களே. எங்க அண்ணனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல விடுதானே, அதுக்காக நீங்க செருப்பால அடிச்சிட்டீங்களே. அவன் பொறுக்கி இல்லைங்க, உங்களை பத்தி தான் எப்பவும் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்ப அடிச்சனால அவன் விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கான். உங்க மேல உயிரே வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவன் செத்தாதான் உங்களுக்கு தெரியுமா? சாரிங்க, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அண்ணா அண்ணா நம்பிட்டா அண்ணா, என்ன சொல்ற? நம்பிட்டா. ஓகே சொல்லிட்டாளா? ஆமா அண்ணா, சாரி கூட கேட்டா. நிஜமா தான் சொல்றியா? ஆமா அண்ணா. நான் சொல்லிக்கிறதுக்கு நீ அப்படியே சொன்னியா? ஆமா அண்ணா. நம்பிட்டாளா? நம்பிட்டானா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் என்ன வேணா வாங்கி தரேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பட்டு சேலை வாங்கி தருவீங்களா? நீ என்ன கேட்டாலும் அண்ணன் வாங்கி தரேன், வா. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் விஷத்தை எல்லாம் குடிக்கீங்க? உன்னை என்னால மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. எப்போதுமே வா நினைவா தான் இருக்கு. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த உலகத்துல உங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கிறதோட நான் உன்னை ரொம்ப அன்பா பார்த்துக்கிடுவேன். உன்னை நான் உள்ள கையில வச்சு தாங்குவேன். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க பாருங்க, எனக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் என் பின்னால வராதீங்க. அது போக நீங்க வேற நாங்க வேற. எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. நானும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தயவு செய்து என் பின்னால வராதீங்க. உனக்கு ஜாதி தான் பிரச்சனையா? நானும் வா ஆள் தாண்டி, வான் ஜாதி தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மச்சான், பொண்ணுக்காக ஜாதியை மாத்திட்டான்டா. ஏய், சரியான கேவலமானவனா இருப்பான்டா. நீங்களாம் ஜாதியை மட்டுமாட மாத்துவீங்க, விட்டா அப்பன்னு கூட மாத்துவீங்க. ஆமாண்டா. 4 லோடு தேங்காய் ஏற்றி விட்டானே, இன்னும் 2 லோடு தான் பாக்கி இருக்குது. அவன் என்னாச்சு அந்த மாயாண்டி? எப்போ கொடுப்பானா பணத்தை? கேட்டியா அவன்கிட்ட? ஆமாண்ணே. ப்ளீஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஏன் பின்னாடி வராதீங்க. எங்க அப்பா கிட்ட போய் பேசுங்க. இவனை 2-3 ட்ரிப் நான் பார்த்துருக்கேன். இவனை இதே சோழி அலைஞ்சிட்டு இருக்கானே. அப்படியா? வா பாப்போம். டேய் மச்சான், அங்க பாருடா, கொலகாரன் வந்துட்டு இருக்கான். ஆமாண்டா, ஆமாண்டா. வாடா, ஓடிடலாம். ஓடிடலாம். வாடா, வாடா, வாடா. ஏற்கனவே வாடா. 2 பேரை கொன்றுக்கான். யார் விடக்கூடாதுண்ணே. இங்க என்ன பண்ணுத நீ? எந்த ஊர்ல உனக்கு? பணம் வாரி. அடுத்த முறை இந்த பக்கம் பார்த்த அடிச்சு கைய கால உடச்சு கூட. நில்டியே. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால தானே உங்களுக்கு இந்த காயம். இங்க பட்டது கூட வலிக்கல, இங்கதான் அதிகமா வலிக்கும். என்னால உன்னை மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் சாயந்தரம் 5 மணிக்கு வரை உனக்காண்டி வெயிட் பண்றேன். நீ வரலன்னா அங்கேயே விழுந்து செத்துருவேன். அன்னைக்கு என்னை காப்பாற்ற ஆட்கள் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் வாரேன்.
பாப்பா இவ்வளவு மடக்க எவ்வளவு வேஷம் போட வேண்டியிருக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஒருத்தனையும் காணமே. சரி வருவாங்க. என்னடா சீட்டு கையோட உட்காந்துருக்குற? எங்கே ஒருத்தவனை காணோம்? உன் கூட அலைவானே. ஆமாடா, யாரையும் காணோம். இதோ வந்துட்டால எங்க தலைவன். ஒரு கை போட வேண்டியதானே. அவன் வரத்து பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா வரான். உன்கிட்ட ஏதாவது சொன்னோம்? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டா மாப்பிள்ள. விலகு விலகு விலகு, காத்து வரட்டும். டாக்டரை தூக்கிட்டோம்ல. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாப்பிள்ள, செட் பண்ணிட்டேன். எப்படி? நிஜமாவா? அதான் நான் சொன்னோம்ல. இங்க பாருடா. ஐயோ, நிஜமாவா? நெசமாதாம்ல மாப்பிள்ள. மேட்டரை முடிச்சிட வேண்டியதானே. அடச்சே, அடங்க மாட்டானுவன். முடியாது மாப்பிள்ள. அவள் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ணாம அவள் பக்கத்தை கூட நெருங்க முடியாது. அப்ப என்ன பண்ண போற? நெருப்பா இருக்கா. கல்யாணம் தான் பண்ணணும். வாழ்த்துக்கள் மச்சான், வாழ்த்துக்கள். ஓ, இங்கே உட்காந்துருக்காளா? என்ன சொல்லி இவளை ஏமாத்தன்னு தெரியலையே. சரி பாப்போம். என்னடா ஆச்சு இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாரு. இவ்வளோ அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்க, அப்புறம் என் ஜாதி வேற, அதெல்லாம் ஓகே சொல்லிடுவாரு. இதில் தான் ஒன்றுமே உண்மை இல்லையே. நாளைக்கு மீட் பண்ண முடியாது, எனக்கு பரீட்சை இருக்கு. காலேஜ் எப்படி போச்சு? உங்கள் அப்பாவை நான் போய் பார்த்தேன். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டேங்காரு. சரி, நான் வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 10th கூட பாஸ் ஆகல. யுவரானர், இதிலிருந்து இவள் ரஞ்சித்தால் ஏமாற்றப்பட்டது தெரிகிறது. அதே சமயம் தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தோப்பனுக்கு துரோகம் செய்ததும் தெள்ளத் தெளிவாகிறது. தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தன் மகளை வளர்த்து படிக்க வைத்து உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தன் வயதான காலத்தில் தன்னை காப்பாற்றுவாள் என்றும்
நம்பியிருந்த பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி கள்ள திருமணம் செய்து கொண்ட இவள் ஒரு பச்சை துரோகி. யுவரானர், இவள் தான் சாப்பிட்ட தட்டிலே அசிங்கம் செய்து விட்டாள். இவள் செய்த துரோகத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய அப்பாவி தகப்பன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூறியது போல இது ஒரு ஆணவ கொலை கிடையாது. இது ஒரு மகள் தகப்பனுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கொலைக்கு முக்கிய காரணமே இந்த லதா தான். ஆனால் என் கட்சிக்காரர் மாணிக்கத்தின் புகழுக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படுத்தியதால் இபிகோ செக்ஷன் 499 மற்றும் 500 கீழ் தண்டனையும், மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக லதாவிற்கு இபிகோ செக்ஷன் 306 படி தண்டனையும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தான் பெற்ற மகளே தன் தகப்பனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யுவர் ஆனர், போன வருடம் மார்ச் மாதம் இதே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதே நீதிமன்றத்தில் ரங்கராஜ் என்பவர் தனது மகளை சக சினைகள் முன்பாக கண்டித்தார் என்பதற்காக மனவளச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார் என்று பெற்ற தகப்பனுக்கே தண்டனை பெற்றுக் கொடுத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் மகள் என்றும் உறவினர் என்றும் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் பாராமல் நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டுள்ளது யுவரானர். அன்று ஒரு தகப்பன் மகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக தண்டனை வழங்கிய நீதிமன்றம் இன்று ஏன் ஒரு மகள் தகப்பனுக்கு மன உளைச்சலை கொடுத்ததற்காக தண்டனை வழங்கக்கூடாது? எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கடந்த காலத்தை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். யுவர் ஆனர், அது அவர் மன உளைச்சலை கொடுத்தார் என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இவரோ மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக கொலை செய்துள்ளார். எல்லோரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டால் நீதிமன்றம் எதற்கு? நீதிபதிகள் எதற்கு? வழக்காட வழக்கறிஞர்கள் தான் எதற்கு? யுவர் ஆனர், ஒரு மனிதன் தனக்கு மன உளைச்சலை கொடுத்ததாலும் தனது புகழுக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தியதாலும் தற்கொலை செய்து கொள்கிறார். அதேபோல் ஒரு மனிதன் தனக்கு மன உளைச்சலை கொடுத்ததாலும் தனது புகழுக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தியதாலும் தன்னை அறியாமலே கொலை செய்து விடுகிறார். கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் காரணம் மன உளைச்சல் தானே. ஆகையால் எனது கட்சிக்காரர் மாணிக்கத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக இபிகோ செக்ஷன் 306 படி தண்டனையும், பெற்றோரின் புகழுக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தியதற்காக இபிகோ செக்ஷன் 499 மற்றும் 500 கீழ் தண்டனையும், பெற்றோரை ஏமாற்றியதற்காக இபிகோ செக்ஷன் 420 கீழ் தண்டனை வழங்க வேண்டும் என்று கனம் கூட்டாரியிடம் வேண்டுகிறேன். ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? நோ யுவர் ஆனர். நீங்கள் போகலாம். அடுத்ததாக காவல்துறையை விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். கனகவேல் கனகவேல் கனகவேல். ஹே, எங்க போற? காலேஜ் போயிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்வளோ நகை எல்லாம்? இன்னைக்கு எங்க காலேஜ்ல கல்ச்சுரல் ஃபங்க்ஷன், அதான். அப்பாவை பார்த்துக்கோ என்ன. அப்பாவை பார்த்துக்கவா? என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரியா பேசுறாளே. எஸ், ப்ரொசீட். கனகவேல் கனகவேல் கனகவேல். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை.
உங்களது பெயர் என்ன? கனகவேல். எத்தனை வருடமாக பணியில் உள்ளீர்கள்? சுமார் 10 வருடமா பணியில் உள்ளேன். இவர் மகள் காணவில்லை என்று புகார் அளிக்க வந்தாரா? இவர் வரவில்லை, நான் தான் இவரை வரவழைத்தேன். அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதனால் என்னிடம் பாதுகாப்பு கேட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு இவர்களை அழைத்து பத்திரத்தை காட்டி அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தேன். உங்களது மகள் காணவில்லை என்று உங்களுக்கு எப்பொழுது தெரியும்? எப்போதும் அவள் 6 மணிக்கே வந்துருவா ஐயா. ஆனால் அன்னைக்கு வரல. 8 மணி ஆகுது, லதா வரலையே, எங்க போயிருப்பா? நிவி, அக்கா நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருமா. ஹலோ, ராதாவா? நான் நிவேதா பேசுகிறேன். லதாவை பார்த்தீங்களா? காலையில் கல்ச்சர் ஃபங்க்ஷன்னு போனால் இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டில் எல்லாரும் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. விசாரிச்சு சொல்லுங்க கொஞ்சம். ஹலோ, லதாவுடைய அப்பா பேசுதம்மா. லதா அங்கே வந்தாலாமா? காலேஜ் போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. அதான் கேட்டம்மா. ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுமா. சரியாம்மா? ஹலோ. யார் மாணிக்கமா? ஆமாம், நீங்கள் யார்? நான் எஸ்ஐ கனகவேல் பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. உங்கள் மக தானே லதா? ஆமாம் ஐயா. இங்கே எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா? சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம் ஐயா? எல்லாம் உங்கள்கிட்ட ஃபோன்லேயே சொல்ல முடியாது. வாங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. சரி ஐயா. ஏங்க, என்னாச்சுங்க? யாருங்க ஃபோன்ல? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனு. நம்ம மகன் லதா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கலாம். என்னாச்சு? சொல்லுங்க, லதாக்கு என்னாச்சு? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேம்மா. சுபு அங்கே கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருமா. இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். நீங்கள் தான் மாணிக்கமா? ஆமாம் ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. சார், மாணிக்கம் வந்திருக்காங்க. நீங்கள் தான் லதாக்கு அப்பா அம்மாவா? ஆமாம் ஐயா. அவள் அவனுக்கு பிடிச்சவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? உங்களால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கல்யாணமா? 19 வயசு தான் ஆகுது. அவளுக்கு என்னையா தெரியும்? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கான்ஸ்டபிள், அவங்களை கூட்டு வாயா. ஹலோ, யாரு? ஏம்மா இப்படி பண்ண? ஹலோ. உன் மேல உயிரே வச்சிருந்தாரடி உங்க அப்பா. இப்படி எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்துட்டியே. என் மகா டாக்டர் ஆகணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அதை எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. உங்க அப்பாவை ஏமாத்துறதுக்கு எப்படிடி மனசு வந்தது? அந்த பொறுக்கி விட்டுட்டு வந்துரு. வாமா. சார், சார், இந்த கல்யாணம் செல்ல சார். இந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பி விடுங்க சார். அவ தாய் தந்த பாவம் ரொம்ப அவங்களால தாங்க முடியாது சார். யோ, அவங்க பத்திரம் வச்சிருக்காங்கயா. எல்லாம் அவங்க சமூகத்தில் தான் நடந்திருக்கு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபைல் எடு, சீக்கிரம் வா. ஃபைல் தருவான், கையெழுத்து போட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. நாங்கள் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா. அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். 19 வருஷம் வளர்த்திய தாய் தந்தைக்கு அவள் துரோகம் செய்திருக்கார் சார். காமெடி பண்ணுறியா? வெளியே போயா. இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. தொந்தரவு கொடுத்தா பிசிஆர்லத்துக்கு உள்ள வச்சிருவேன். எனக்கே சட்டம் சொல்லி தெரியா?
கிளம்பு கிளம்பு. கான்ஸ்டபிள் அடிச்சு வெளியே பத்தியா? வெளியே போய, வெளியே போய, வெளியே போய. காலேஜுக்கு ஃபோன் பண்ணேன், ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணேன் ஐயா. அந்த நேரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு ஐயா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது? என் மகளை அந்த கேவலமான குளத்தில் பார்த்து என்னால் ஜீரணிக்க முடியலையா. என் மானம், என் மரியாதை எல்லாத்தையும் சுக்குநூல் ஆக்கிட்டு போட்டாயா. என்னால் தாங்க முடியலையா. எங்களுக்கு நம்பிக்கை மோசடி செஞ்சதுனால அவன் மேல வழக்கு தொடர சொன்ன. காவல்துறை வழக்கு தொடர்ந்ததா? இல்லையா, வழக்கெல்லாம் தொடர முடியாது. அதிகம் பேசுனா பிசிஆர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டுருவான்னு சொன்னாங்க ஐயா. அதுக்கு ஜாமீனே கிடையாதுன்னாங்க ஐயா. உள்ள கம்பி தான் என்னன்னு ஐயா. என்னையா பிசிஆர் சட்டம் இதுக்கு தான் உருவாக்கப்பட்டதா? ஒருத்த விட்டு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்கிறது தான் பிசிஆர் சட்டம் வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் உருவாக்கப்பட்டதா? போலீஸ் ஸ்டேஷனா அல்லது புரோக்கர் ஸ்டேஷனா? அப்படிலாம் இல்லை. அவங்க கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு கல்யாண ரெஜிஸ்டர் பத்திரத்தை காமிச்சாங்க. அதனால சட்டப்படி அதனால அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிவிட்டேன். எந்த பத்திரம்? இந்த பத்திரத்தின் அடிப்படையில் தானே அவனுடன் அனுப்பி வைத்தீர்கள்? ஆமாம் யுவர் ஆனர், இது கோர்ட்டுக்கு வெளியே திருட்டுத்தனமாக அடிக்கப்பட்ட திருட்டு பத்திரம். இது செல்லாது யுவர் ஆனர். திருமண பதிவாளர் மூலம் திருமணம் செய்த வேற ஏதாவது சான்றிதழை காண்பித்தார்களா? இல்லை. இந்த திருமணம் செல்லாது. எப்படி நீங்கள் லதாவை ரஞ்சித்துடன் அனுப்பி வைத்தீர்கள்? ப்ராப்பர் மேரேஜ் சர்டிபிகேட் இல்லாமல் இந்த பெண்ணை ரஞ்சித்துடன் அனுப்பியிருக்க கூடாது. நீங்கள் அன்று ரஞ்சித்துடன் அவளை அனுப்பாமல் இருந்திருந்தால் இந்த கொலை நடக்காமல் இருந்திருக்கும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பத்திரம் ஒரு பொருட்டே அல்ல. 18 வயது ஆன பிறகு ஒரு பெண்ணுக்கு சுயமய முடிவெடுக்கும் உரிமை உள்ளது. இது தனிமனித உரிமை சீண்டுவதாகும். தனிமனித உரிமையின்படி ஒரு பெண் விருப்பப்பட்டால் யாருடனும் வாழலாம். யுவர் ஆனர், தனிமனித உரிமை என்று பார்க்கும் பொழுது எழுத்து சுதந்திரம் உள்ளது, வார்த்தை சுதந்திரம் உள்ளது, கருத்து சுதந்திரம் உள்ளது. எழுத்து சுதந்திரம் உள்ளது என்பதற்காக எது வேண்டுமென்றாலும் எழுதிவிட முடியாது, கட்டுப்பாடு உள்ளது. வார்த்தை சுதந்திரம் உள்ளது என்பதற்காக இது வேண்டுமென்றாலும் வாயில் வந்ததை பேசிவிட முடியாது, அதற்கும் கட்டுப்பாடு உள்ளது. 18 வயது நிரம்பிய ஒரு மனிதன் எனக்கு தனிமனித உரிமை உள்ளது என்பதற்காக கடற்கரையில் நான் அம்மனமாகத்தான் திரிவேன் என்றால் காவல்துறை விட்டுவிடுமா? பொது இடத்தில் அநாகரிகமாக நடக்கக்கூடாது என்று தண்டிக்க காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது அல்லவா? தனிமனித உரிமை உள்ளது என்பதற்காக இந்த நீதிமன்றத்தில் புகைப்பிடித்து விட முடியுமா? அல்லது எச்சில் தான் துப்பிவிட முடியுமா? அதற்கும் கட்டுப்பாடு உள்ளது அல்லவா? இதற்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில் வருடத்திற்கு 5000 பேர் பாதிக்கப்படும். இந்த பெற்றோருக்கு தெரியாமல் நடக்கும் இந்த கலப்பு திருமணத்திற்கு கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூறியது போல ஒரு பெண் நினைத்தால் யாரோடு வேண்டும் என்றாலும் வாழலாம் என்றால் ஒருவருடைய மனைவி இன்னொருத்தியின் கணவனுடன் குடும்பம் நடத்தலாமா? அதேபடி முடியும். ஒரு பெண் திருமணத்திற்கு பின் கணவரின் பராமரிப்பில் இருக்கிறார். தனது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டுத்தான் மற்றவரை திருமணம் செய்து கொள்ள முடியும். ஷபாஷ், சரியான பதில். யுவர் ஆனர், திருமணத்திற்கு பின் கணவனின் பராமரிப்பில் இருக்கும் பெண் திருமணத்திற்கு முன்பு தாய் தகப்பனின் பராமரிப்பில் இருக்கிறாள். திருமணத்திற்கு பின்பு கணவனின் பராமரிப்பில் இருக்கும் பெண் தனக்கு விரும்பிய ஆண்மகனுடன் வாழ வேண்டும் என்றால் முதல் கணவனிடம் விவாகரத்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் திருமணத்திற்கு முன்பு பெற்றோரின் பராமரிப்பில் இருக்கும் பெண் தனக்கு விரும்பிய ஆண்மகனுடன் பெற்றோருக்கு எதிராக வாழ வேண்டும் என்றால் குடும்ப ரத்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அல்லது திருமணத்திற்கு
தாய் தகப்பனின் அனுமதி சான்றிதழ் அதை பெற்றிருக்க வேண்டுமே. இதில் ஏதாவது ஒன்றை காண்பித்தார்களா? இல்லை. குறைந்தபட்சம் அவர் மீது தகப்பனுக்கு செய்த நம்பிக்கை மோசடியின் துரோகத்திற்கான வழக்கையாவது பயந்தீர்களா? அதப்படி ஒரு மகள் தகப்பனுக்கு நம்பிக்கை மோசடி செய்ததற்காக வழக்கு தொடர முடியும். முடியும் யுவர் ஆனர். எஸ்.ஏ. கனகவேல் அவர்களே, நீங்கள் 4 மாதத்திற்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி, உங்கள் காவல் நிலையத்திற்குட்பட்ட முத்தாரம்மன் காலனியில் வசித்து வந்த 70 வயது மதிக்கத்தக்க ஆசிரியை திருமதி மோகனம்மாள், அவரது மகனும் மகளும் வயதான காலத்தில் பெற்ற தாயை பாதுகாக்காமல் அவருடைய புகழுக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படுத்தி நடுத்தெருவில் தவிக்கிவிட்டார் என்பதற்காக ஈபிகோ செக்ஷன் 499 படி நம்பிக்கை மோசடிக்கான வழக்கு பதிந்தீர்களா இல்லையா? ஆமாம், பதிந்தேன். பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருக்கு செய்த நம்பிக்கை துரோகத்திற்காக ஈபிகோ செக்ஷன் 406 படி வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அன்று அவள் மீது வழக்கு பதிந்திருந்தால் இந்த கொலையும் நடந்திருக்காது, இந்த குடும்பமும் சிதைந்து சின்ன பின்னமா ஆயிருக்காது. அதனால் இந்த காவலரும் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாகிறார். சட்டம் தெரிந்த காவலரே தன் கடமையை சரிவர செய்யாததால் இவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கனம் கோட்டாரிடம் வேண்டுகிறேன். எனி கொஸ்டின்? நோ யுவர் ஆனர். நீங்க போகலாம். அடுத்ததாக குற்றம் செய்ய தூண்டியதற்காக ஜாதி கட்சியின் தலைவராக இருக்கும் செங்குளத்து குப்பனை விசாரிக்க விரும்புகிறேன். தாராளமாய் விசாரிங்கள். செங்கழுத்து குப்பன், செங்கழுத்து குப்பன், செங்கழுத்து குப்பன். என்னடா சோகமா உட்காந்துருக்க? அது வேற ஒன்றும் இல்லை மச்சி. அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, வீட்டு விட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டா. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல, கையில் ஒத்தருவா கூட இல்லை. அதான் அவட்ட நகை இருக்குமே. சரிதான் நீ சொல்கிறது. போலீஸ் பிரச்சனை, மற்ற பிரச்சனை எல்லாமே இருக்குது. இருக்க ஒரு இடம் கூட இல்லை. அதான் என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இரு நான் யோசிக்கிறேன். என்னடா யார் குடும்பத்தை சீரியலிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மச்சான், அவன் அவளை கூப்பிட்டு வர போறானோ. டேய், என்னடா சொல்கிறீங்க? ஏதோ அன்னைக்கு அவன் விளையாட்டாக சொல்கிறான்னு பார்த்தா நீ என்னமோ இப்போ நிஜமாவே சொல்கிற. டேய், இப்படிலாம் இருந்தா நான் என்னால உங்க கூட இருக்க முடியாதுப்பா. நான் கிளம்புறேன். உங்க சாவகாசமே வேண்டாம். அவன் கிடக்குறான் மச்சி, விடு. நம்ம அண்ணன் இருக்கிறாரு. இதுக்காக தான் எங்கள் அண்ணன் கட்சியே நடத்திட்டு இருக்காரு. நான் கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் சிறப்பாக செஞ்சு தருவார். கவலைப்படாத. என்ன மச்சி சொல்கிற? எல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரு. என்ன மச்சி சொல்கிற? அண்ணன் சேவரா? ஆமாம் மச்சி. தேங்க்யூ மச்சி. வா போலாம். நான் எவ்வளோ முயற்சி பண்ணேண்ணா, ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வர முடியலண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா அடிக்காதண்ணா. அண்ணா, நம்ம பையன் வேலை கச்சிதமா முடிச்சிட்டானே. அவன் மூத்திரத்தை வாங்கி கொடு. ஏய், தம்பிக்கு 2 சேர் போடு. இவனை மூஞ்சில முடிக்காத, அங்க போ, தூர போ. வேற என்னப்பா? எவ்வளோ தேரும்? பொண்ணு டாப்புன்னு. டாக்டரு. அப்படி போடு அரவல. சரி, இப்ப என்ன பிரச்சனை? அண்ணே, அவளை கூட்டிட்டு வரணும். என்ன பண்ணன்னு தெரியல, ஒரே பயமா இருக்கு. பயமா? ஏன் முன்னால உக்காந்துக்கிட்டு பயப்படுறியா? கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் நம்ம கையில இருக்குது. எதுக்கும் பயப்படாத. அவளை கூப்பிட்டு வா.
தம்பி இங்க வா. எத்தனை ரூம் காலியா இருக்கு? எல்லாரும் ஃபுல்லாக இருக்குண்ணே. இன்னும் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னா ரூம் காலியாகும். சரி தம்பி, நீ ஒன்று பண்ணு, 2 வாரம் கழிச்சு கூட்டிட்டு வா. அவ குழந்தை பெக்கிற வரைக்கும் சகல வசதியும் அண்ணனுக்கு தான். கவலையே படாத, தைரியமா போ. நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. போயிட்டு வா, போயிட்டு வா. செங்களத்து குப்பன், செங்களத்து குப்பன். இங்கேயும் மாட பின்னாடி வரீங்க, உட்காருங்கடா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தான் செங்குளத்து குப்பனா? ஆமா, நானே தான். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. 2 பெண் குழந்தை உள்ளது. உங்களின் திருமணம் கலப்பு திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? கலப்பு திருமணம் தான். நீங்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்ட காரணம் என்னவோ? ஜாதி ஒரு சாக்கடை, அதை ஒழிக்க வேண்டியதற்காகவே கலப்பு திருமணம் செய்து கொண்டேன். ஜாதி சாக்கடையா? நீங்க என்ன ஜாதி? உங்க மனைவி என்ன ஜாதி? நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். என் மனைவியோ தாழ்த்தப்படாத சமுதாயத்தை சேர்ந்தவள். ஜாதி என்பது ஒரு மனிதனின் அடையாளத்தை குறிக்கிறது, ஒரு குடும்பங்களை குறிக்கிறது, குலத்தை குறிக்கிறது, கோத்திரத்தை குறிக்கிறது, ஒரு குடும்ப கட்டமைப்பை குறிக்கிறது. நீங்கள் ஜாதி ஒரு சாக்கடை, அதை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, உங்கள் மனைவி ஏதாவது ஒரு ஜாதியை சார்ந்தவர் தானே? ஆமா. பிறகு என்ன மயத்துக்குவே ஜாதியை சார்ந்த, குடும்ப கட்டமைப்பை சார்ந்த குடும்ப பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்? ஜாதி என்ற குடும்ப கட்டமைப்பு இல்லாத இடத்துல போய் திருமணம் செஞ்சிருக்க வேண்டியதானே? யுவர் ஆனர், ஜாதி என்பது ஒரு குடும்ப கட்டமைப்பு தான், அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் இவரை சாதியே இல்லாத இடத்தில் திருமணம் செய்ய சொல்லுகிறீர்களே, எப்படி சாத்தியமாகும்? ஏன் சாத்தியமாகாது? எதற்காக சாத்தியமாகாது? யுவர் ஆனர், அநாத ஆசிரமத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மற்றும் விபச்சார விடுதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரங்கள் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடுகள் கிடையாது. அங்கு திருமணம் செய்து உங்கள் ஜாதி கட்டமைப்பை ஒழித்திருக்கலாமே. அல்லது உங்கள் கூத்துப்படி பார்த்தாலும் உங்கள் தாழ்த்தப்பட்ட பிரிவுகளில் எத்தனையோ பிரிவுகள் உள்ளது. அந்த பிரிவுகளில் உள்ள பெண்களை காதலித்து திருமணம் செய்து உங்கள் சாதியை ஒழித்து கூத்தடித்து கும்மாலம் அடித்திருக்கலாம் அல்லவா? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். என்னையா சுத்தமா விவரம் இல்லாத பேசுற? எங்கள் தாழ்த்தப்பட்ட சாதிக்குள்ளே திருமணம் செய்தால் அரசாங்கம் மயத்துக்குள்ளே சன்மானம் தரும். 5 லட்சம் ஐயா. தாழ்த்தப்படாத சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்தால் தானே அரசாங்கம் தரும் சன்மானம் கிடைக்கும். கரெக்ட், எக்ஸலண்ட். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டீர்கள், அரசாங்கத்தின் 5 லட்சம் சன்மானத்தையும் பெற்றுக் கொண்டீர்கள், அப்படித்தானே? ஆமா. நான் ஒரு சாதி கட்சியின் தலைவராய் இருப்பதால் நான் செய்து வைக்கும் கலப்பு திருமணத்தின் நிதியை மற்றவர்களுக்கெல்லாம் பெற்றுத்தரும்போது நான் பெறாமல் இருப்பேனா? பெற்றேன். உங்கள் மகளின் படிப்பிற்கான தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை பெற்றீர்களா? ஆம், பெற்றேன். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவர் அரசாங்க இடஒதுக்கீடை தவறாக பயன்படுத்தியுள்ளார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசாங்கத்திடம் இடஒதுக்கீடை பெற்றதால் அவர் எப்படி அரசாங்கத்தை ஏமாற்றியதாகும்? அவர் இடஒதுக்கீடு வாங்கியதற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவர் வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். சம்பந்தம் உள்ளது யுவர் ஆனர், சம்பந்தம் உள்ளது.
எப்படி என்றால் இந்த கொலைக்கு முக்கிய காரணமே இந்த கலப்பு திருமணம் தான். இந்த அரசாங்கம் கலப்பு திருமணத்தை உருவாக்கியதே இந்த சாதியை ஒழிக்கத்தான். ஆனால் சாதி ஒழிக்கப்படவில்லை, மாறாக சாதி வளர்க்கப்படுகிறது. இவர்கள் கலப்பு திருமணம் செய்து சாதியை ஒழிக்கவில்லை, மாட்டு சாதி பெண்ணை திருமணம் செய்து தன் சாதிக்கு ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கலப்பு திருமணம் ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. இவர் தேவையற்றதை பேசி வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விவாதம் செய்து வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். யுவர் ஆனர், கலப்பு திருமணம் சாதியை ஒழிப்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இதை அமல்படுத்தி 70 ஆண்டுகள் ஆகியும் ஒரு மனிதரிடத்திலும் சாதி ஒழிக்கப்படவில்லை. இங்கு நிற்கும் குப்பனே இதற்கு முக்கிய உதாரணம். சாதியை ஒழிக்க கலப்பு திருமணம் செய்து கொண்ட இவர் அரசாங்கம் அளிக்கும் நிதியையும் பெற்றுக் கொண்டார். மேலும் இவர் சாதியை ஒழிக்கவில்லை, மாறாக ஜாதி கட்சியின் தலைவராகவும் உள்ளார். தனது பிள்ளைக்கு சாதி உள்ளது என்று கூறி ஜாதி சான்றிதழும் பெற்றுள்ளார். அதன் மூலம் அவர் படிப்பிற்கான இடஒதுக்கீடும் பெற்றுள்ளார். இதிலிருந்து தெரிகிறது, கலப்பு திருமணத்தால் ஒரு மனிதரிடத்திலும் சாதி என்ற கட்டமைப்பு ஒழிக்கப்படவில்லை. இவர்கள் திரும்பவும் ஒரு சுழற்சியை போல சுத்தி அதே சாதிக்கு ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சமுதாய இளைஞர்களை தூண்டிவிட்டு பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய தூண்டுதல் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இவருக்கும் இவரை போன்றவருக்கும் இந்த நீதிமன்றம் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கலம் கோட்டாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இந்த சட்டமும் இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பதால் சட்டத்திடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அதப்படி சட்டத்திடம் கேள்வி கேட்க முடியும்? முடியும் யுவர் ஆனர். சட்டத்தை நிலைநாட்ட நீங்கள் விரும்பினால் எனக்கு சட்டத்திடம் கேள்வி கேட்க அனுமதி கொடுங்கள். அதப்படி நீதிபதியை கூண்டிலேத்த முடியும்? யுவர் ஆனர், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. தேவைப்பட்டால் ஜனாதிபதியை கூட கூண்டிலேத்தலாம். எனக்கு இதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, தாராளமாய் விசாரிக்கலாம். இந்த கோர்ட் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்படுகிறது. என்னடா கேட்டு நாய, நீ ஜெயிலுக்கு போனா நான் சும்மா விட்டுடுவேன்னு நினைக்கிறியா? இனிதான் என் ஆட்டமே இருக்கு. உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன். என்ன மாமா, வணக்கம். ஆமா பயலனே, குப்பனே. குப்பையா? என்ன மிரட்டுறியா? அடுத்தவன் பொண்டாட்டியை எப்படி ஆட்டைய போடலாம், எவன் பிள்ளைய எவன்கிட்ட கூட்டி கொடுக்கலாம், பணக்கார பிள்ளையை எப்படி கரெக்ட் பண்ணலாம் நினைக்கிற கூட்டத்தில் பிறந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா, உண்மையோடும் நேர்மையோடும் உழைச்சி மட்டுமே வாழ்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கணும். சரக்கு மிடுக்கு மிரட்டுறதெல்லாம் வேற எவன்கிட்டயா வச்சுக்கோ, பகிர்ந்துருவான் பார்த்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? கிளம்பல. என்ன சவுண்டு? கிளம்பிடு, இல்லைன்னா அடுத்த உங்க தள்ளலாம் உருளும். ஒழுங்கா போயிட்டே இரு, திரும்பி பார்க்காம. கூட்டு போங்க உள்ள. ஒரு கண்ணை வச்சுக்கோ, போற இடத்துல ஒரு ஆளை விடு. இங்க பாரு, எல்லா சங்கத்துக்கும் போன போடு. ஒவ்வொரு சங்கத்திலிருந்து ஆள வரவே. தெருவுக்கு தெரு சங்கம் உருவாக்கினா மட்டும் போதாது, புரிஞ்சுதா? மாணிக்கம் குடும்பம் ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆகணும்.
அவருக்கு அவர் செஞ்சது அவன் மகள் செய்த துரோகமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஜாதி மேலே நடந்த சூழ்ச்சியை தான் பார்க்க. என்ன புரிஞ்சுதா? திமிரு இருக்குன்னா உழைச்சி வாழ்ற நமக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். வரவே எல்லாத்தையும். அதாவது பட்டியல் ஜாதிக்குள் பல பிரிவுகள் உள்ளது. அந்த பிரிவுகளுக்குள் திருமணம் செய்து கொண்டால் அரசாங்கம் சன்மானம் கொடுப்பதில்லை. ஆனால் பட்டியல் ஜாதியினர் பட்டியல் அல்லாத ஜாதியினர் பெண்களை இழுத்து கொண்டு வந்தால் அரசாங்கம் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை சன்மானம் வழங்குகிறது. உண்மையா இல்லையா? உண்மைதான். அதாவது பட்டியல் ஜாதியினர் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும், அப்படித்தானே? பட்டியலில் அல்லாதவரின் குடும்பம் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அவர்களின் பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அல்லது அவர்களின் பெற்ற மகளையே கொலை செய்ய வேண்டும். அவர்களின் குடும்பத்தின் பாரம்பரிய சங்கிலிகளை உடைத்தெறிய வேண்டும். அவர்களின் குடும்பம் நடுத்தருவில் வந்து பிச்சை எடுக்க வேண்டும். இதானே உங்கள் எண்ணம்? இதற்காகத்தானே ஒருதலை பட்சமாக சட்டத்தை ஏற்றியுள்ளீர்கள். இல்லை, கொலை செய்வதற்கோ தற்கொலை செய்வதற்கோ சன்மானம் வழங்கப்படவில்லை. ஜாதி ஒழிக்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் சன்மானம் வழங்கப்படுகிறது. நல்லா இருக்கியா உங்க பதிலு? இப்படி சொல்லி சொல்லிதான் 130 கோடி மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவங்களுக்கு எப்படியா ஜாதி சான்றிதழ் கொடுக்கறீங்க? ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு எப்படியா ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க? ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் பிள்ளைகளுக்கும் எப்படியா ஜாதி சான்றிதழும் இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க? உங்களின் முட்டாள்தனமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தாலும் இந்த நாடகத்தாலும் இந்த அப்பாவி மனிதன் குற்றவாளி கொண்டில் இருக்கிறார். சரியா? பிசிஆர் சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? தன்னை தாக்கினவனை திரும்பி தாக்க திராணி இல்லாதவர்களுக்காக அமல்படுத்தப்பட்டது. மேலும் அடுத்த சகா மனிதனையும் ஜாதி சொல்லி திட்டினாலோ, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று கூறினாலோ பிசிஆர் படி வழக்கு தொடரலாம். இன்றைய காலகட்டத்தில் தன்னை தாக்குவரனை திருப்பி தாக்க திராணி இல்லாதவன் எந்த சாதியிலும் இல்லை. எல்லோருமே திருப்பி தாக்க திராணி உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பட்டியல் ஜாதியினர் பட்டியலில் அல்லாத ஜாதியினரை கொலை செய்யவில்லையா? பட்டியல் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் ஜனாதிபதி ஆகவில்லையா? தாழ்த்தப்படாதவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை ஜாதி சொல்லி திட்டினால் அவர்கள் மீது பிசிஆர் சட்டம் பாய்கிறது. அதே வேளையில் பட்டியல் ஜாதியினர் பட்டியலில் அல்லாத ஜாதியினரை சாதி சொல்லி திட்டினால் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி இல்லையே. சட்டம் ஒருதலை பட்சமாக தானே உள்ளது. இந்த சட்டம் தேவைதானா? இந்த சட்டத்தால் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்படாத சாதியை சார்ந்த பெண்களை இழுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அதனால்தான் இந்த கொலையும் நடந்துள்ளது. இந்த காவலரும் இந்த பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காததால் அப்பாவி மனிதர் கொலையாளியாகிறார். இந்த தவறான சட்டம்தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாகிறது. நீங்கள் போகலாம். அமைதியும் மகிழும்
மற்றது உலகில் அமைதியும் மகிழும் அரும்பிட லதா, ஒரு ஆம்லெட் போடுறி. ஏய், ஏய், ஆம்லெட் என்னடி ஆச்சு? வேலைக்கு போய் சம்பாதிச்சாதானே ஆம்லெட் போட முடியும். என்னடி சொன்ன? இந்த வார ஏய், என்னடி சொன்ன? ஏய், காடி நான் வேலைக்கு போகிறதுக்காடி உன்னை கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்போ பணம் வேணும். நான் எங்க இருந்து கொண்டு வர முடியும் பணம்? எல்லா நகையும் வித்தாச்சு. எனக்கு தெரியாது, இப்போ பணம் வேணும். நான் எங்க இருந்து கொண்டு வர முடியும்? எவன்ட்டியாவது படுத்தாது கொண்டு வா. ஐயோ, ராணி மாதிரி இருந்த எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம இங்க வந்து என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிட்டு நான் என்ன பண்ண? என்னைக்கு நீ வீட்டு விட்டு வெளியே வந்தியோ அன்னைக்கு நீ விபச்சாரி தாண்டி. போடே. மாணிக்கம், நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? மாணிக்கம், இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி உட்காந்துருப்பேன்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. நான் வரேன், சரியா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, என்னங்க? திறங்கப்பா கதவு. கதவு திறங்க. அப்பா, கதவு திறங்கப்பா. என்ன பண்றீங்க? அப்பா, டேய் மாணிக்கம், மாணிக்கம், டேய் மாணிக்கம், என்ன பண்ற? என்ன பண்ற? மாணிக்கம், மாணிக்கம், ஏங்க கதவு திறங்க. மாணிக்கம், என்ன பண்ற? என்ன பண்றீங்க? கீழ வாங்க. என்ன பண்ற? கீழ இறங்குப்பா. அப்பா, இறங்கு. அப்பா, அவள் தான் செத்து போயாச்சுன்னு கை வச்சு என்னப்பா இது? ஏன்டா இப்படி பண்ற? அப்பா,
இவ்வளோ என்ன பாவம் பண்ண? இவ்வளோ பற்றி யோசிச்சியா? கீழே உட்காரு. இதோ உட்காருங்க. எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கா? எங்களை விட்டுட்டு எங்கப்பா தனியா போறீங்க? எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க இல்லாம நாங்க என்னப்பா பண்ணுவோம்? அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நான் இருப்பேன்ப்பா. உங்க பேரை நான் காப்பாற்றுவேன்ப்பா. இன்னொரு முறை இப்படி பண்ணாதீங்கப்பா. உங்களுக்காக நான் இருக்கேன்ப்பா. இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. சோதனை இதயமெல்லாம் வேதனை. இதெல்லாம் என்ன சோதனை? எத்தனை எந்த கனவில், எத்தனை எந்த நினைவில், அத்தனையும் நீர் கூமிடா. எத்தனை எந்த கனவில், எத்தனை எந்த நினைவில், அத்தனையும் நீர் கூமிடா. நீ எவ்வளோ நாள் தான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப? ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும் பெரியவா சொல்லுவாங்க. உன் மகளுக்கு ஒரு வரம் வந்திருக்கு. நல்ல பையன், பேசி முடிச்சுடுவோமா? வர சொல்லுப்பா. படித்து கிழிச்சதெல்லாம் போதும், முடிச்சிரும். சரி. ஹலோ ஹலோ சார், நீங்கள் இன்னும் வரல? ஆமையா வரல. என்னையா சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கிறாரு? அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இல்லை சார், அவள் செத்து போயாச்சு. நீங்கள் எல்லாருமே கை கழுவி விட்டாச்சு.
அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதாவே இங்க எல்லாரும் மறந்தாச்சு. நீங்க மறக்கலாம் ஐயா. அப்படி இல்ல சார். உலகம் மறக்குமா? இன்னைக்கு இப்படிதான் ஐயா சொல்லுவீங்க. அப்படி இல்ல சார். இந்த பொண்ணு சொக்க தங்கம். உங்க வீட்டுல மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். நாளைக்கே அந்த ஓடி போன ஓடுகாலிக்கும் அந்த பரதேசிக்கும் ஒரு பன்னாடை ஒண்ணு பிறக்கும். அதை வேணா நீங்க உங்க மருமகன் பேர புள்ளன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சலாம். எங்களுக்கு அப்படி இல்ல. நாங்க எப்படி ஏத்துக்கிட முடியும்? இந்த பன்னாட பரதேசி தான் என் பையனுக்கு சகலன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி ஏத்துக்கிட முடியும்? போங்கயா நீங்களும் உங்க சம்பந்தமும். சார் சார் வையா போன. ஹலோ ஹலோ எல்லாம் கேட்டுச்சு. ஸோ எல்லாம் ஒரு டீயை போடு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். என்ன எப்படி சௌக்கியம் தானா? அதெல்லாம் நல்லா சோக்கியமாகவே இருக்கும். டீயை போடு, டீயை போடு. அப்புறம் படத்தை பார்த்தியா? படம் வேற லெவல். படம் நடிப்பு சூப்பராக இருக்கு. பட்டையை கிளப்பியிருக்காப்புல. படம்னா இப்படி எடுக்கணும், கெத்தாட்டு. இனி 2-3 கேஸ்லாம் விழும் போல. 2-3 கேஸா? பார்த்துக்கிட்டே இரு, விழுந்துக்கிட்டே இருக்கும் அல்லது விழ வைப்போம். எப்படி பண்ணலாம் என்ன நம்ம பண்ணிடுவோம். நீ எனக்கு தானே பார்த்து வச்ச? வர வர சேட்டை ரொம்ப பண்ணுதே. என்னாச்சும் ஒரு டீ கொடுங்க. மானம் கட்டவனுங்க வந்துடுதானுங்க, துண்டை ஒன்று தோலில் போட்டுக்கிட்டு. இவனுங்களாம் எதுக்கு உயிரோட இருக்கானுங்க? ஒன்று தற்கொலை பண்ணணும், அல்லது ஊரை விட்டாவது காலி பண்ணி போகணும், இல்லை கூட்டு போகணும், கொலையாவது பண்ணணும். இப்படி ஒன்றுக்கு இல்லாமல் ஊருக்குள்ளே நம்ம மானத்தை வாங்கிக்கிட்டு இப்படியும் மானம் கட்டவனுங்க இருக்கானுங்க. எதுக்கு இவனுங்களாம் மீச? என்னையா அந்த மனுஷனை ஒரு டீயை கூட குடிக்க விடாமல் விரட்டி விட்டீங்க? போன தானேயா பேசினேன். போ வேலையை பாரு. வருத்தமாக இருக்குண்ணே. நீ என்ன எனக்கு தெரியல ஐயா, எனக்கு தெரியல ஐயா. குஞ்சுகளை பிடிக்கும் பெருச்சாலி கூட்டங்கள் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா. பொத்தி பொத்தி வைரம் போல வளர்த்தேன் ஐயா. பிள்ளை படிக்க அனுப்புனது குத்தமா ஐயா? எனக்கு நீதி கிடைக்கல ஐயா. என் மகளை மீட்டுத்தாங்கன்னு கதறின ஐயா. கத்துன கதறின என்னால முடியல ஐயா. என்னையா சட்டம், என்னையா நீதி? பெண் பிள்ளையை பெற்றது குற்றமா ஐயா? பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டா
இது என்னையா நியாயம்? இப்படிலாம் சட்டம் இருந்தா எப்படியா பிள்ளைகளை வளர்க்க முடியும்? நீங்க 5 லட்சம் கொடுத்து அடுத்த சாதி பிள்ளைகளை கூட்டுவாங்கன்னு சட்டம் வச்சிருக்கீங்க. நாங்க எப்படியா பாதுகாத்து வளர்க்க முடியும்? கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா ஐயா? நான் தவங்கிடந்து பெத்த பிள்ளையா, ஒண்ணுக்காவாத சட்டத்தால் நான் இழந்தையா, சொந்தத்தை இழந்தையா. இன்னைக்கு வரைக்கும் நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் இழந்தையா. நாங்க இனி வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? அன்னைக்கே இந்த காவலர்கள் என் மகளை என் கூட அனுப்பி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த கொலையும் நடந்திருக்காது. நானும் இங்க இன்னைக்கு நின்றுக்க மாட்டேன் ஐயா. ஐயா, ஒரு குளத்தை 6 மாசத்துக்கு குத்தகைக்கு எடுத்தா கூட அதில் உள்ள மீனை யாரும் பிடிக்க கூடாது ஐயா. அதை மீறி பிடிச்சா அவங்கள கைது செய்து சட்டப்படி தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு ஐயா. 18 வயசு வரைக்கும் சீராட்டி ரத்தத்தை சிந்தி வளர்த்த என் பிள்ளைய ஏமாத்தி குடும்பத்தை ஏமாத்தி கூட்டு போறவனை தண்டிக்க இந்த சட்டமும் இல்லையா ஐயா? சாதாரண ஒரு கோழி கூட ஐயா தன் குஞ்ச பறி கொடுக்கறதுக்கு விரும்புவது இல்லை ஐயா. தன் உயிரை பணிய வச்சு ஏத்து போராடும் ஐயா. 6 அறிவுள்ள மனிதன் தன் பிள்ளைய தன் கண் முன்னால பெருச்சாலி பிடிச்சிட்டு போறத எப்படியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? உன் மகளை என்ன கொலை செய்யவா கூட்டு போறான்? வாழ வைக்க தரையா கூட்டு போறான்? ஐயா, டாக்டர் வரைக்கும் படிக்க வச்ச மகளை எனக்கு வாழ வைக்க தெரியாதா ஐயா? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதவனையா என் பிள்ளைய வாழ வைக்க போறான்? யாராவது டாக்டர் வரைக்கும் படிக்க வச்ச மகளுக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்களா ஐயா? ஒரு தகப்பனா இருந்து நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. ஐயா, அவன் வேலைக்கு போகாம உட்கார்ந்து திம்பதுக்காகத்தான் என் மகளை ஏமாத்தி பயமுறுத்தி மூல செலவை செய்து. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு 19 வயது பெண்ணை மூளை செலவை செய்தார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யுவர் ஆனர், இவர் உலகம் தெரியாதது போல் பேசுகிறார். ஐநா நீதிமன்றத்தில் இந்தியா சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நமது நாட்டிற்கு வந்து நமது நாட்டு இளைஞர்களை மூளை செலவை செய்து நமது நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தில் ஈடுபடுத்துகிறார்கள் என்று நமது நாட்டு வழக்கறிஞர் ஐநா நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார். அவர் என்ன அறிவு கெட்டவரா அல்லது அறிவில்லாதவரை இந்தியா அனுப்பியுள்ளதா? ஒரு தகப்பன் 18 வயது வரை வளர்த்த பிள்ளையை மூல செலவை செய்து ஏமாற்றி கூட்டிக் கொண்டு சென்று விட்டான் என்று கூறினால் பகுத்தறிவாளர் போல பதில் கூறுகிறார் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இருதரப்பு பிரதிவாதங்களும் முடிந்துவிட்டது. இனி ப்ராசிக்யூட்டர் தமது இறுதி வாதத்தை தொகுத்து வழங்கலாம். கனம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டில் இருக்கும் மாணிக்கம் அவர்களின் கடந்த வாழ்க்கையை கேட்டு தந்தை என்கின்ற முறையில் நானும் பரிதாபப்படுகிறேன், அனுதாபப்படுகிறேன். ஆனால் வெறும் பரிதாபங்களும் அனுதாபங்களும் சட்டமாகிவிட்டால் நீதி நிலைக்காமல் போய்விடும். எனவே கொலைகளெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நியாயப்படுத்த தொடங்கினால் இந்த நாடே சுடுகாடாகிவிடும். கொலை எதற்காக செய்தாலும் அது அதர்மந்தான். ஆகையால் மாணிக்கம் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ராஜா நாடார், உங்கள் இறுதி வாதத்தை தொடங்கலாம்.
கனம் நீதிபதி அவர்களே, அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியது போல சட்டம் என்பது கல்வெட்டல்ல, அழித்து எழுதவே முடியாது என்பதற்காக. சட்டம் என்பது வேத மந்திரமும் அல்ல, மாற்றவே முடியாது என்பதற்காக. யுவரானர், மக்கள் சட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, சட்டம்தான் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தால் மக்களுக்கு பாதிப்பு என்றால் இந்த சட்டத்தை திருத்தி எழுதுவது அரசாங்கத்தின் கடமை. இந்த கலப்பு திருமணத்தால் ஒரு வருடத்திற்கு 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளது. ஒரு கொலைக்கு பின்னால் சராசரியாக 10 பேர் தண்டனை பெறுகிறார்கள். ஒரு சிலர் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்படி இந்த தவறான கலப்பு திருமணத்தால் வருடத்திற்கு 5000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். பெற்றோருக்கு எதிராக நடத்தப்படும் இந்த கலப்பு திருமணம் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. யுவரானர், இந்த வழக்கிலும் தேவையற்ற சட்டத்தினால் தான், பெற்றோருக்கு தெரியாமல் நீதிமன்றத்திற்கு வெளியே நடத்தப்படும் கள்ள திருமணத்தால் தான் இந்த கொலை நடந்துள்ளது. அரசாங்கத்தின் தவறான சட்டமும் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த கொலைக்கு நீதிமன்றமே பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் மாணிக்கம் அவர்களுக்கு தண்டனை விதிக்கும் பட்சத்தில் இந்த சட்டத்தின் மீதும் தவறுகள் உள்ளது. சட்டத்திற்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள்? யுவரானர், படிப்பறிவு இல்லாத காலத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் தனதின் கட்டுப்பாட்டில் வளர்க்க முடியாத காரணத்தால் தான் பெற்ற பிஞ்சுகளை தானே கள்ளிப்பாலை ஊற்றி கொன்றனர். ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்திலும் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்க முடியாத காரணத்தால் பெற்றோர்கள் பழைய நிலைக்கே திரும்பவும் தான் பெற்ற பிஞ்சுகளை கள்ளிப்பாலை ஊத்தி கொல்லும் காலம் வெகு தூரம் இல்லை. That's all, Your Honor. இரண்டு மணி நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும். எந்த ஒரு மனிதனுமே உணர்ச்சி வசப்படும் போதுதான் தவறு செய்கிறான். எனவேதான் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த காவல்துறையும் நீதித்துறையும் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலை சமுதாயத்தின் பார்வையில் நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த குற்றத்தையும் சட்டத்தின் பார்வையோடு மட்டும் அணுகுவதே என்னுடைய கடமை. மாணிக்கும் உணர்ச்சிகள் தண்டிக்கும் அளவு கொடுமையானதா அல்லது மன்னிக்கும் அளவு தர்மமானதா என்பதை இருதரப்பு வாதங்களையும் வைத்து கேட்ட பிறகு மாணிக்க பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டத்தின் கண்களுக்கு அவர் ஒரு குற்றவாளியாக தான் காட்சி தருகிறார். ஆகவே இந்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை விதிக்கலாம். அதற்கு முன் ஒரு குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை கடுமையாக்கி கொண்டிருந்தால் அந்த குற்றம் குறைந்து விடாது. குற்றத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தடுப்பதற்கான வழியை செய்ய வேண்டும். இந்த கொலைக்கு எங்கு தவறு நடந்துள்ளது என்று பார்த்தால் இந்திய அரசாங்க சட்டமே. எப்படி என்றால், ஒரு அமைப்பை பதிவு செய்தால் தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் இருக்கின்றனர். அந்த அமைப்பில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு உள்ளது. எனக்கு தனி மனித உரிமை உள்ளது. அதனால் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று முடிவு செய்ய முடியாது. அதற்காக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கலந்தாலோசித்து தான் முடிவெடுக்கிறார்கள். ஒரு சாதாரண கட்டிட சொசைட்டியில் கூட அப்படிதான். அதன் வளர்ச்சிக்காக பல கட்டுப்பாடுகள் உள்ளன. யாரும் தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது. அதனை கருத்தில் கொண்டு பார்த்தால் ஒரு குடும்ப அட்டையில் உங்களது பெயர் இருக்குமாயினும் அந்த குடும்பத்திற்கு தலைவர் அப்பாவாகவும் செயலாளர் அம்மாவாகவும் இருந்து அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்து வழி நடத்துகின்றனர். அந்த குடும்பத்திற்கு விருப்பமில்லாத கலங்கம் ஏற்படும் ஒன்றை நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. நீங்கள் முதலில் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து அந்த குடும்பத்திற்கு எனக்கும் சம்பந்தமில்லை என்ற அரசு ஆவணத்தில் கையொப்பமிட்ட பிறகே நீங்கள் உங்கள் முடிவை தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த குடும்பத்திற்கு எதிரான வேலையை செய்ய முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்திருந்தால் இந்த கொலை நடக்காமல் இருந்திருக்கலாம். எனவே இந்த கொலைக்கு
தாய் தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த கலப்பு திருமணமே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. தாய் தகப்பனுக்கு சம்மதமில்லாத இந்த கலப்பு திருமணமே இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருப்பதால் இந்த கலப்பு திருமணத்திற்கு பெற்றோரின் அனுமதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது குடும்ப ரத்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் ஜாதி ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கலப்பு திருமணம் செய்து கொண்டு சன்மானத்தையும் பெற்றவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் கட்டளையிடுகிறது. மேலும் இந்த கொலைக்கான சூழ்நிலையும் பின்னணியும் நினைத்து பார்த்தால் எந்த ஒரு மனிதனும் மனநிலை தடுமாறியிருப்பான் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. எனவே இந்த கொலைக்கு சட்டம் ஒரு காரணமாக இருப்பதால் இந்தியா சட்டத்தில் சில திருத்தங்கள் வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்தில் திருத்தம் வரும் வரை இந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன்.